இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் வலி வந்து கீழே விழுந்தப்போ என் கையில இருந்த இந்த பிரேஸ்லெட் கழண்டு கீழே விழுந்துருச்சு. அது எனக்கும் தெரியல. மகா என்னை கொண்டு போய் ரூம்ல விட்டதுக்கு அப்புறமா நான் படுத்து தூங்கிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி 10 பவுன் வளையல மகா எடுத்து வச்சிருக்கான்னா கீழே கிடந்த பிரேஸ்லெட்டும் எடுத்து வச்சிருக்கணும்ல. புரியலையா? இந்த பிரேஸ்லெட் கீழே கிடந்ததை பார்த்த மகா அதை எடுத்துட்டு வந்து நான் தூங்கிட்டேன்னு தெரிஞ்சு என் பக்கத்துல வச்சுட்டு போயிருக்கா. அந்த ஒரு விஷயத்தை வச்சு இவளை எப்படி நம்ம ரொம்ப நல்லவன் நம்ப முடியும்? ஆமா ப்ளீஸ், இதுக்கு மேல தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பத்தி பேசி கிளற வேண்டான்னு நான் நினைக்கிறேன். திரும்ப திரும்ப நீங்க மகா மேல பழிய போடுறத என்னால ஏத்துக்க முடியாது. அதை தாண்டி இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவா. மகா திவ்யாவை அவ்வளவு நம்புறா. அதோட நானும் மகாவை நம்புறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு இதை பண்ணது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போலீஸை தான் கூப்பிடணும். போலீஸ் வந்தா அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயமும் வெளியே வரும். ஏன்னா இந்த வளையல் காணாம போன விஷயத்துல என்ன நடந்ததுன்னு இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தரோட மனசாட்சிக்கு கண்டிப்பா தெரியும். இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசினா போலீஸை கூப்பிட்டாலும் கூப்பிட்டுருவாங்க. என்னவாமா, போலீஸை கூப்பிடலாமா? சேச்சே, அதான் நீயே வேணான்னு சொல்லிட்டியா மாப்ள? அதுக்கப்புறம் எதுக்கு போலீஸ் எல்லாம்? வளையல் வேற கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் வந்தா நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். சே, திரு வந்து காரியத்தையே கெடுத்துட்டான். இல்லனா இந்நேரம் இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருக்கலாம். திருவால போட்ட பிளான் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. நடந்த தப்புக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஐம் சாரி மகா. வளையல் காணுங்கிற டென்ஷன்ல மாமா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டுட்டாரு. பெரிய தப்பு தான். உங்களை பத்தி திவ்யாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நல்லாவே தெரியும் மகா. நடந்த விஷயம் ரொம்ப கசப்பானதுதான். அதை மறந்து நீங்க எப்பவும் போல இந்த வீட்டிலேயே இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், இனி இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். உங்க எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். சே, எல்லாம் சரியா வர்ற நேரத்துல திரு போலீஸ் அதுன்னு சொல்லி நம்மளை கார்னர் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். வேற வழி இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேலாவது பத்திரமா வச்சுக்கோ. சாரி மகா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவருக்காக நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இந்த வலையில இவ திருடியிருக்க வாய்ப்பில்லை. ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் மறைஞ்சிருக்கு. இந்த தினேஷ் தான் திட்டம் போட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி பண்ணியிருக்கான். சொல்ல போனா இவளுக்கும் தினேஷ்க்கும் ஏதோ பிரச்சனையா கூட இருக்கலாம். அதுக்கு அவளை பழி வாங்கறதுக்கு கூட அவன் இப்படி பழி போட்டிருக்கலாம். அவன் பண்ணக்கூடிய ஆள் தான். எப்படியோ இவ இந்த வீட்டை விட்டு ஒழிஞ்சிருவான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. ஏம்மா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நானே இங்க இருந்து போலான்னு நினைச்சுதான் நைட்டே கிளம்புனேன். ஆனா போக முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி, இப்ப கிளம்பலான்னு இருந்தப்போ உசிரியே உலுக்கி போடுற மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை. நான் என்ன பாவம் பண்ண? ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது?
பிரிய நினைக்கிற மனசுக்கும் பிரிய விடாத விதிக்கும் நடுவுல தாலி கட்டிய உறவு நிக்குது. பிரிய நினைக்கிற மனசுக்கும் அது ஒரு முடிவா தோணும். ஆனா தாலி கட்டிய உறவுக்கு விதி எப்பவும் மெதுவா அழகா அது இன்னொரு தொடக்கத்தையே தான் எழுதும், உன்னை பிரிய விடாது. அம்மா, என்னம்மா இது? இங்கிருந்து என்னால அவரை விட்டு போக முடியாதுன்னு சொல்றீங்களா? நான் இனியும் இங்க இருந்தா திவ்யாக்காவுக்கும் அவருக்கும் நான் பண்ற பெரிய துரோகம் ஆயிடுமா? என்னால அவங்க 2 பேரோட வாழ்க்கையிலயும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுமா. இல்ல இல்ல, நான் அவர் கண்ணில் பற்றவே கூடாது. அதுக்கு முன்னால கிளம்பிடணும். கண்டிப்பா கிளம்பிடுவேன். நான் திருக்குமரன் பேசுறேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஓ, அந்த திருக்குமரனா? உங்களை மறக்க முடியுமா? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? மேம், அன்னைக்கு லக்ஷ்மின்னு ஒருத்தங்க பேசுனாங்கல்ல, நான் கூட அவங்கள மீட் பண்றதுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னேனே. எஸ், சொல்லுங்க. அவங்கள பாத்தீங்களா? இல்லைங்க, எனக்கு நீங்க அவங்க நம்பர் மட்டும் கொடுக்க முடியுமா? அவங்க ஊர் கூட நல்லூர்னு சொன்னாங்க. ஆனா சென்னையிலேருந்து பேசுறதா சொன்னாங்க. நிறுத்துற வண்டிய. கேட்டியா? ஏமாமா? ரேடியோல கேட்டியா? அந்த ஓடுகளை தாலி கட்டு கூட்டு போனானே, அவன் குரல் மாதிரி இல்ல. அவன் எதுக்கு அவளை பத்தி ரேடியோல கேட்க போறான்? வேற யாராவது இருக்குமாமா? உனக்கு இப்ப யார பார்த்தாலும் யாரு பேசினாலும் அவங்க பேசுற மாதிரியே நினைப்பா இருக்கு. இல்லடா, கண்டிப்பா அவனோட குரல் தான். நீ வேணா கேட்டுப்பாரு. அவன் அவளை பத்தி கேக்குறான் போல இருக்கு. நான் அவர் வீட்டில் இருக்கிறது தெரியாம அவர் என்ன தேடித்தான் இருக்காரு. சாரி சார், இப்படி ஒருத்தவங்களோட பர்சனல் நம்பரை நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். அண்ட் தென் காலரோட நம்பரை நாங்க சேவ் பண்ணியும் வைக்க மாட்டோம். சார், நீங்க அவங்க ஹஸ்பண்ட் தானே? ஆமா மேடம். பாத்தியா, அவன் தான். சார், என்னாச்சு சார்? நான் லக்ஷ்மியை மிஸ் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் தேடிட்டு இருக்கேன் மேம். அன்னைக்கு அவங்கள பார்த்து அதே மாலுக்கு நான் வர சொன்னேன். ஆனா லக்ஷ்மி அன்னைக்கு வரல. நான் எப்படியாவது அவங்கள பார்த்து பேசணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். ஒருவேளை இப்ப நீங்க பேசுறத இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்க கேட்டுட்டு இருந்தாங்கன்னா இதுவே அவங்களுக்கு ஒரு மெசேஜா போய் சேரும் இல்லையா? அது கண்டிப்பா உங்க மனசை அவங்களுக்கு புரிய வைக்கும். உங்களை வந்து கண்டிப்பா பாப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் வழியா நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா?